ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரெட் மலாய் ரோல். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 8 பீஸ் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் 3/4 கப் ப்ளஸ் ஒரு 1/4 கப் தேவைப்படும். பால் 2.5 கப், கிட்டத்தட்ட 750 ml. ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப். ஜீனி 6 டேபிள் ஸ்பூன். வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு பேனில் ஒரு 1.5 கப் பாலை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். மீதி 1 கப் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதிலே ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதிலே இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி இருக்க பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரே கப் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, அப்போனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு கப் காமிச்சேன்ல பால் எடுக்கிறதுக்கு, அந்த கப்புக்கு தான் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கப்புக்கு 1/2 கப் போட்டு ஃபஸ்ட்டு 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பால் காய்ச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதில் ஆடை இருந்துச்சுன்னா அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடரும் இல்லை அப்படின்னா பாலும் சீனியும் போதும். பால் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம 3/4 லிட்டர் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட மொத்த ரெசிபிக்கும். நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் கிட்ட எடுத்துக்கணும். அப்படியே டபுளாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல இந்த மாதிரி கட்டியாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த ஓரத்துலலாம் ஆடையாக தங்கும், அதை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் ரிச்னஸ் கொடுக்கும் இந்த பட்டர் சேர்க்குறனால, அதாவது வெண்ணெய் சேர்க்குறனால. கண்டிப்பாக அந்த வெண்ணெய் சேர்த்துக்கோங்க மறக்காமல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இது பால்கோவா மாதிரி தான் இருக்கும். நம்ம மில்க் பவுடரில் செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கட்டியாக வந்ததும் இதை நல்லா தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் இன்னொரு கப் பால் சேர்த்துருக்கேன். அந்த பாலில் இப்போ அடுத்து பால் பவுட்ரு ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நான் இப்போ ஒரு சேஞ்சுக்காக இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. கொஞ்சம் கூட அந்த திரியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, இந்த ஒரு கலருக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதே மாதிரி தான் இதில் செஞ்சுருக்கோம். ஆனால் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம், இதில் சேர்க்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதே சமயம் இது நம்ம லிக்விடாகவே இருக்கணும். அந்த ப்ரெட்டில் கடைசியாக நம்ம மேலே ஊற்றுறதுக்கு இந்த பால் தேவைப்படும். ஓரளவு கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும். அதை ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி தோசைக்கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், ஹோல் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமை ப்ரெட்டுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை மைதா ப்ரெட்டுனாலும் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ஒரு கத்தியை வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் உங்ககிட்ட வந்து பால் பவுட்ரு இல்லை, பால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு கட்டியாக ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல பால்கோவா மாதிரி, அது செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கடையில் பால்கோவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபியை செய்யுங்க. அதே கூட நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் தூர போட வேணாம், இதை பிரெட் க்ரம்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பால்கோவா மாதிரி உள்ளது இந்த ரெடியாக இருக்குது, மில்க் பவுடர் பால்கோவா. இப்போ இதில் வந்துட்டு நல்லா இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதனால் இதில் அப்படி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. அதுக்கப்புறம் இதை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் முழுசாக கூட அப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஷேப்புக்காக நான் கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் அதே மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு 8 பிரெட்டு செஞ்சேன், இந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், ரெண்டாவதாக செஞ்சோம்ல அந்த பால் மிக்சர், அதை வந்து இதுக்கு மேலே ஊற்றி விட்டுறலாம். கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த லிக்விடாக இருக்கிற அந்த பால் வந்து நல்ல அந்த ப்ரெட்டில் ஊறி வரும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அப்படி மேலே மட்டும் ஊறிட்டு உள்ளே இறங்காமல் இருந்துடும். அதனால வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே திரும்ப நான் பாதாம் கொஞ்சம் தூவியிருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைனா கிஸ்மிஸ் இல்லை எதுனாலும் தூவிக்கலாம். இல்லை ஏலக்காய் பவுடர் மட்டும் தூவி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது கூட நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு கேக் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும், மலாய் கேக் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த ரோல் கேக்லாம் சாப்பிட்ருப்போம்ல கடையில், அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பால்கோவா வேறு ஸ்டஃப் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.